ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் பசங்கள்லாம் ஏந்திரிக்கல, படுத்துன்னு டிவி பார்த்துன்னு இருக்காங்க. இப்போது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணின்னு இருக்கேன். என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் புளி அப்புறம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஆற வச்சு அரைக்கணும். இப்போ தக்காளி போட்டுட்டேன், அது வேகட்டும். ஸோ இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் சட்னி அரைச்சிட்டு தோசை சுட்டுக்கலான்னு. இன்றைக்கி எங்கள் அத்தை அவங்கெல்லாம் வராங்க எங்கள் டேடியை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே கண்டினியூவாக லன்ச்சு அப்படியே ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஏன்னா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. ஏன்னா லேட்டாக அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால. ஸோ எங்கள் டேடி இது பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சி, சாப்பிட்டுட்டு தூங்கின்னு இருக்காரு. இப்போது எங்கள் மாமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. இப்போ எங்கள் மாமா, எங்கள் பாப்பா, எங்கள் தம்பி, அப்புறம் எங்கள் மம்மி எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. பசங்க மட்டும் மேகி வேணும்னு நேற்றே ரொம்ப அடம் பிடிச்சி மேகி வாங்கிட்டு வந்தாங்க. அது செஞ்சு கொடுத்தேன். இப்போ மேகி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக டிவி பார்த்துன்னு சாப்பிட்டுன்னுக்குறாங்க. எங்கள் மம்மி லன்ச் ரெடி பண்ணுறாங்க, சாப்பாடு செஞ்சுட்டு. இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு. சாம்பாருக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. சாப்பாடு வடிச்சிட்டாங்க. எங்கள் அத்தை அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே லேட்டாக தான் வந்தாங்க, அதை கேப்சர் பண்ணல. ஸோ அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பசங்க ஆட்ட ஆடின்னு இருக்காங்க சாப்பிட்டுட்டு. நான் எங்கள் மம்மி லன்ச் ரெடி பண்ணின்னு வந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக ஆட்ட ஆடின்னு படுத்துன்னு இருக்காங்க. ஸோ நான் ஃபிஷ் கழுவின்னு இருக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு மீன் கழுவிட்டு அதில் மசாலா நான் வந்து ஜாஸ்தி எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். நான் என்னென்ன மசாலா போடுவேன்னு காமிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுவேன். போட்டுட்டு உப்பு, அப்புறம் லெமன், ஒரு ஆஃப் லெமன் போட்டுருவேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போடுவேன், ஒரு 1 ஸ்பூன் அப்படி போடுவேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் போடலன்னு நினைக்கிறேன், இல்லைன்றதுனால இருந்துச்சுன்னா நான் போடுவேன். ஸோ இது போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஸோ அந்த லெமன் டேஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் புளிப்பெல்லாம் அதில் இறங்கும். இப்போ ஃபிஷ்ஷு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாழை இலையில் வந்து இது எங்கள் டேடிக்கு எண்ணெய் நிறைய இழுக்கக்கூடாதுன்னுட்டு நாங்கள் அதில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணின்னு இருக்கோம். எண்ணெய் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஸோ எங்கள் அத்தை அவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க எங்கள் டேடிக்கு. பசங்கள்லாம் ஆட்ட ஆடின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் இதுக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். எக்ஸிபிஷன் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ எல்லோரும் இல்லை, எங்கள் அத்தை அவங்க அப்புறம் பசங்கள்லாம் போயிடுவாங்க வீட்டுக்கு. நாங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock அப்படி தான் போகலான்னு இருக்கோம். இங்கே தான் நம்ம ஏரியா பக்கம் தான். ஸோ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சி, சாப்பிட்டுன்னு இருக்காங்க எல்லோரும். சாப்பாடு எங்கள் மம்மி போட்டு கொடுத்தாங்க எல்லாேருக்கும். எங்கள் அத்தை அவங்க, எங்கள் அக்கா, எங்கள் தம்பி எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நான் இது எடுத்துகிட்டு வந்தோடனே கேப்சர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ என்னால் எடுக்க முடியல, நான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். இது எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால் எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் டேடிக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருந்தேன். ஓ
நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோகிலு கிராஸ் எலங்கா கிட்ட. ஸோ நம்ம இப்போ உள்ளே போகிறோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வந்துட்டோம். ஏன் மியூட்டில் போட்டேன்னா, ஸோ இங்கே வந்து பாட்டு ஓடின்னு இருந்துச்சு. நம்ம ட்ரெண்டிங் சாங்கு கில்லி மூவிலேருந்து இந்த ரிங் லைட் சுற்றுது இல்லைங்களா, அதில் எல்லோரும் அந்த சாங்க்கு எல்லாம் நிறைய பேர் வீடியோ ரீல்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க அது மேலே நின்று. ஸோ அதனால தான் நான் மியூட் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு எங்களுக்கும் பண்ணோன்னிட்டு. சரி எல்லோரும் இருந்ததுனால பண்ண முடியல. செம்மையாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஏதோ எல்லாம் பிளாஸ்டிக் நினைக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் மாதிரி பண்ணி சூப்பராக இருந்துச்சு. சென்டரில் தண்ணி மாதிரி பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் போய் ஃபோட்டோவே எடுக்கலை. நாங்கள் டைரெக்டாக உள்ளே போய் ஆட்ட ஆடலான்ற ஒரு இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம், மேலே கூட போகல. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். என் மம்மிக்கு ஆசை இடம் அல்வா கடலாம். நீ ஆட மாட்டாது, சும்மா போய் நீ ஆட மாட்ட. இது என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் பர் பர்சனு. அண்ட் உள்ள கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேமும் 80 ருபீஸு, அப்புறம் 70 இருக்குது, 80. இந்த பெரிய பெரிய ரைடெல்லாம் வந்து 80 ருபீஸ் 90 ருபீஸு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சின்ன ரைடெல்லாம் வந்து 70 அந்த மாதிரி தான் எல்லா கேமும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 கேம் தான் நான் ஆடினேன். நான் நிறையா எதுவும் ஆடலை. ஏன்னா எங்கள் பாப்பாவும் வரேன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சதுனால நானும் அது கூட சேர்ந்து ஆடலை. ஸோ அது கூட ஒரே ரைடு மட்டும் போனோம். அப்புறம் நான் பெருசு வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது இந்த ரைடு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் போகல. எங்கள் பாப்பா மட்டும் ஆடிச்சு. எங்கள் பாப்பா என் மணி 2 பேரும் ஆடினாங்க.
ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பஜ்ஜி, அப்புறமா இந்த பெரிய அப்பளம், ஜெயிண்ட் அப்பளம் அது பெரிய அப்பளம். அப்புறமா அந்த கேக் வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி தருவாங்க இல்லைங்களா, அது இருந்துச்சு. ஃபவுண்டன், சாக்லேட் ஃபவுண்டன். பாப்கார்ன் நிறையா இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம். ஆனால் நாங்கள் ஒன்றுமே வாங்கி சாப்பிட்ல. கேம்ஸ் இன்னும் அந்த பக்கம்லாம் ரிங் கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ரைடெல்லாம் செம்ம கத்தி எல்லோரும் இந்த ஜெயிண்ட்டு இதில். அப்புறமா அந்த ஷிப்பு மாதிரி ஒன்று இப்படி இப்படி மேலே போயிட்டு வரோம் பாருங்க. இது எங்கள் பாப்பா ஆடின்னு இருக்குது. இது சின்ன பசங்க கூட வச்சுருந்தாங்க. கேம்ஸ் நிறையா இருந்துச்சு சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட சுற்றினே இருந்துச்சு. பசங்களே அப்படியே போர் அடித்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஜாலியாக இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வேறு மூவ் ஆச்சுங்களா, ரொம்ப ஸ்லோவாக சுற்றின்னு இருந்துச்சு. ஆனால் அதுதான் சேஃப், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃபாக நல்லா இருந்துச்சு கேம்ஸ். இந்த ரைடு நாங்கள் போயிருந்தோம். இது சூப்பராக இருந்துச்சு. இப்படி மேலே ரொம்ப ஹைட்லேருந்து போய் அப்புறம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஃபோர்ஸாக இது சுத்தம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹைட்லேருந்து போய் இப்படி டவுனாக இப்படி இறங்கும்போது என்ஜாய் பண்ணோம். இந்த கேம் சூப்பராக இருந்துச்சு. நான் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இதில் தான் ஆடணுன்னு வந்தேன். பட் இதை முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. பட் நான் இன்னும் அந்த டேஷிங் இது மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் ஆட முடியல. அப்புறமா இந்த ஜெயிண்ட் ஆடணும்னு நினச்சேன். அப்புறமா அந்த ஷிப் மாதிரி மேலே போயிட்டு வருது இல்லைங்களா, அதுவும் ஆடணும்னு நினச்சோம். எங்கள் பாப்பானால நாங்கள் ஆடலை, உடல. அது இதுக்கே மூஞ்சை தூக்கி வச்சு நின்றுச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும் ஆடுறோன்னு. பட் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணேன். இது ஒரு கேமே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ஃபோர்ஸாக சுற்ற தெரியுங்களா. மேலே போகும்போது சூப்பராக, கீழே வரும்போது செம்மையாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது வேஸ்ட், எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. இது வந்து ரிங் கேமு. இது பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. அது 5 ரிங்ஸு என்ன கொடுத்தாங்க, 5 or 4 என்ன கொடுத்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் 2 போட்டார், அப்புறம் எங்கள் தம்பி 2 போட்டான்.
என்னடா ரெண்டு பேரும் அடிக்கிறீங்க? गाइस வெளிய வாங்க. गाइस வெளிய வாங்கடா எல்லாம். YouTube channel. டாடி ஓ பிரேயர் பண்ணியா என்னது Hi friends சொல்லு. Hi friends, welcome to Selfish Shalu Vlogs. இங்க பாருங்க எங்க மம்மி மணி, இங்க பாருங்க எங்க டாடி. வாங்க உள்ள போய் காட்டுறோம். நான் தான் இங்க இருக்கேன், உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.